உங்க அப்பாவுக்கு போன் போடலையான்னு கேட்டாங்க. எதுக்கு? அதே நாளைக்கு அங்க வர்றதுக்கு. உனக்கு நாளைக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்னன்னு தெரியுமா? இனியில உனக்கு தண்டனை, நீ தொட்ட உடம்பு எவளுமே தொட மாட்டேன். நீ எங்கெங்க போய் படுத்து கிடக்கணுமோ உன் புடிச்சேன் வர விடாம படுத்துக்கிற. ஆனா நீ தொட்ட உடம்பு எவளையும் தொட விட மாட்டேன். உன் கையில் நீ கட்டின கயிறும் சரி, என் வாழ்க்கையும் சரி, நீ தொட்ட உடம்பு எவனும் தொட முடியாது. ஒண்ணு கேக்குதா? உனக்கு கொடுக்குற தண்டனை, நான் எந்த அளவுக்கு எவளையும் தொடாம இருக்கிறனோ அந்த அளவுக்கு நீ மனசு வந்து போகணும். இப்ப சொல்றேன்டி, ஓம் மேல சத்தியமா சொல்றேன்டி, இந்தியாவை தவிர எவ்வளையாவது நான் தொட விட்டுட்டேனா நான் அவ்வளவு விட கீழ்த்தனமானவடி. இன்னைக்கு சொல்றேன். சரி, நாளைக்கு நான் வந்தா என்ன நடக்கும் சொல்லு. இது ஒரு தண்டனை. நாளைக்கு என்ன என் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நடக்கிறத நடக்கத்தையும் செய்யும். சரியா? நாளைக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேஷன்ல எடுக்க மாட்டாங்க. நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெடியா இருக்கவை, வர தேடி வரவை. எவனையும் கம்ப்ளைண்ட் நாளைக்கு எடுக்க மாட்டியா. எவ்வளவு கேள போட்டு அனுப்பினாலும் எவனும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் நாளைக்கு. நாளைக்கு ஒரு நாள் போதும் முடியும் என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்கிறதுக்கு. சரியா? நாளைக்கு ஒரு நாள் போதும். நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிருவேன். நாளைக்கு ஒரு நாள் இல்ல, நாளைக்கு முடிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்க அப்பா, தாத்தா, மாமன், மச்சான் எவ்வளவு இருக்கான் அத்தனை வச்சு கூட்டு போ. ஏன்னா இந்த ஒருத்தனை எதிர்த்து நிக்கிறதுக்கு எவனை வேணாலும் கூட்டு போ, கம்ப்ளைண்ட் போடு. நாளைல இருந்து நீயும் பகையாளி கிடையாது, நானும் பகையாளி கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ சேர்த்து தருவோம். நீ பகையாளியும் கிடையாது. உன்னை வெளிப்படுத்துறது ஒண்ணு, என்ன வெளிப்படுத்துறது ஒண்ணு. சரியா? உன்னை வெளிப்படுத்துறது ஒண்ணுது, என்னைய வெளிப்படுத்துறது ஒண்ணுது. ஓகேவா? உனக்கு கொடுக்குற தண்டனை எதுன்னு தெரியும் கேட்டல. இது ஒண்ணுதான். ஒன்ன தவிர எவ்வளவு தொடாம நீ கேள்வி படணும் 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 படணும். இதுதாண்டி நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. நாளையில இருந்து நீ 1% எப்படி வேணும் படுது. ஒரு செகண்ட் என் நினப்பில்லாம நீ படுத்துட்டேனா என் அத்தாத்தாவுக்கு நான் பிறக்கவே இல்லை. எங்க அத்தாத்தா உனக்கு ஆகுபடுத்தாம இனி என் சாகுற வரைக்கும் எங்க அப்பா மேல சத்தியம் முடியும். நீ அவ